கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், கடன் கொடுப்பீர்கள். உங்கள் தரித்திரம் மாறும். செழிப்பு உங்கள் குடும்பத்திலே உண்டாகும். ஆவிக்குரிய மேன்மை உண்டாகும். உங்கள் குடும்பத்திலே கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவார். பெரிய காரியத்தை பார்க்க போகிறீர்கள். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 26:13. தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிட்டு அவருடைய கரம் உருவாக்கிட்டு. இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு உருவாக்குவார். ஒன்றை உருவாக்குகிற தேவன், ஒன்றுமில்லாமலே ஒன்றை உருவாக்குகிற ஒரு ஆண்டவர், ஒரு காரியத்தை ஆரம்பித்து வைக்கிறவர். தேவனால முடியும். வானத்தையும் பூமி நம்முடைய ஆண்டவர், சமுத்திரத்தை எல்லாம் அவர் படைத்து இந்த பூமியில் நம்ம பார்க்குற எல்லாத்தையும் அவருடைய கரம் உருவாக்கிட்டான். அதில் ஆதாம மண்ணினால் உருவாக்கினார். மண்ணை எடுத்து பிசைந்து அவருடைய சாயலில் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதினார். ஏவாளை அந்த ஆதாமுக்கு ஒரு நல்ல நித்திரை வர செய்து அவனுக்குள்ளிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து மனுஷியாய் உருவாக்கினார். நம்முடைய ஆண்டவர் உருவாக்குகிறவர். மண்ணினால் ஆதாமை உருவாக்கினவர், எலும்பினால் மனுஷியை உருவாக்கினவர். எல்லாவற்றையும் உருவாக்குவார். என்ன வேணாலும் உருவாக்கி கொடுப்பார். தேவனால் முடியாத காரியம் ஒன்றே இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லையா? கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை உருவாக்குவார். வேலை இல்லையா? வேலையை உருவாக்குவார். வீடு இல்லையா? வீட்டை உருவாக்குவார். எல்லாவற்றையும் நமக்காக உருவாக்கி கொடுக்கிறவர், உண்டாக்குகிற தேவன், சிருஷ்டிக்கிறவர், சிருஷ்டிகர்த்தா. இன்றைக்கு உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, நான் எதிர்பார்க்கிற எதுவுமே எனக்கு கிடைக்கலையே, என் வாழ்க்கையிலே குறைப்பட்டிருக்கிறேன்னு கலங்கி கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு தேவையானவைகளை உருவாக்கி கொடுக்க போகிறார். அவருடைய கரம் உருவாக்கும். அவர் குயவர். களிமண்ணை நல்ல ஒரு பாத்திரமாய் உருவாக்குறதை போல அவர் உருவாக்குவார். பெரிய காரியத்தை பார்க்க போறீர்கள். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, உருவாக்கும் சக்தி உள்ள தெய்வமே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்விலும் நோக்கி பாரு. உம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன நன்மைகள் தேவையாக இருக்கிறதோ அதை உம்முடைய கரம் உருவாக்கட்டும் என்று உம்முடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் இப்பொழுதே வெளிப்படட்டும். இந்த நாளில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடப்பதாக, கட்டுகள் விலகுவதாக, சமாதானம் உண்டாவதாக. பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியத்தை செய்வீராக. ஆண்டவரே, ஜெப குறிப்புகள் அநேகர் அனுப்பியிருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். வியாதிலிருந்து விடுதலை வேணும், பிசாசிலிருந்து விடுதலை வேணும், சமாதானம் வேணும், கடன் பிரச்சனை மாறணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும் என்று இப்படி பல காரியத்திற்காக ஜெப குறிப்புகள் அனுப்பியிருக்கிறாங்க. உடைய பிள்ளைகளுக்கு அப்படியே நீர் அற்புதம் செய்து சாட்சிகள் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்காய் ஓடுகிற, கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும், மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.